உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக, தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, என் கிருபை உனக்கு போதும் அப்படின்றாங்க. என்னங்க, எனக்கு எக்கச்சக்கமாக பணம் தேவைப்படுது, எக்கச்சக்கமாக சுகம் தேவைப்படுது, எக்கச்சக்கமாக நிம்மதி தேவைப்படுது, கிருபை போதுன்றீங்க, எப்படி அது எனக்கு பத்தாது அப்படின்றீங்களா? இந்த ஆரோக்கியம் எனக்கு தேவைப்படுது, பணம் தேவைப்படுது, நிம்மதி தேவைப்படுது, கிருபையை வச்சுட்டு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்களா? தேவனுடைய கிருபை கிடைக்குதுங்க, இரக்கங்கள் கிடைக்குது. தேவன்கிட்ட இரக்கம் பெற்றுக்கிட்டிங்கன்னா அதுதான் ரொம்ப முக்கியம். அவர் இரக்கப்படணும்ல நம்ம மேலே, அவர் இரக்கமாக இருக்கணும்லங்க. அவருடைய பார்வை நேரடியாய் உங்கள் மேலே படுது. அவர் உங்கள் மேலே உங்களை பார்த்து இரக்கம் படுறாரு. அவர் இரக்கப்படணும்ல நம்ம மேலே. அந்த நேரடி பார்வை, இயேசுடைய நேரடி பார்வை உங்கள் மேலே படுது. உங்களுடைய நிலைமையை நினச்சி அவர் இறங்குகிறார், கிருபையை கொடுக்குறாரு. தேவனிடத்தில் நீங்கள் கிருபையை பெறுறீங்க. ஒருத்தர் இரக்கம் செய்யணுன்னா அவர் இறங்கிட்டே இருப்பார். நம்ம தேவன் இரக்கங்கள் நிறைய செய்வாருங்க. கிருபை என்பது அதுதான். நம்மளுக்கு அந்த தகுதி இல்லைனா கூட, நம்ம அவ்வளோ நல்லவங்களே இல்லைனா கூட அவர் இரக்கம் செய்துகிட்டே இருப்பார். தொடர்ந்து இரக்கம் செய்துகிட்டே இருப்பார். எந்த நேரமும் விட்டுட்டு போக மாட்டார். அதுதான் கிருபை. நம்ம பாவியாக இருந்தால் கூட நம்ம மேலே அன்பாக இருப்பாருங்க. சரி, என் பிள்ளை பாவி தான், ஆனாலும் நான் கிருபையாக இருப்பேன், இரக்கமாக இருப்பேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் செய்து கொடுத்துட்டு போயிடுவாருங்க. சரிங்களாங்க? அதனால் நம்மளுக்கு முக்கியமாக என்ன தேவை? தேவனுடைய கிருபை, தேவனுடைய இரக்கம் தேவை. ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த இரக்கம், தேவன் இரக்கப்பட்டால் எல்லாத்தையும் கொடுத்துருவார்ல. பணத்தை கொடுத்துருவார், நிம்மதியை கொடுத்துருவார், ஆரோக்கியத்தை கொடுத்துருவார்ல. ஆனால் ஃபஸ்ட்டு இரக்கம் படணும் நம்ம மேலே. அந்த இரக்கத்தை வாங்கிக்கணும். அதுதான் உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. இன்றைக்கி கிருபைகளாக அதிகமாக ஊற்ற போகிறாரு. ஆதியாகமம் 6:8 எடுத்து படித்து பாருங்களேன். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவா என்ற ஒருத்தருக்கு, அவருடைய நோவா என்றவரை மட்டும்தான் தேவன் பார்க்குறாரு. நேரடி பார்வைப்படுது. ஓ, நோவாவா, அவனுக்கு மட்டும் நான் இரக்கம் செய்வேன் அப்படின்னு தேவன் இறங்கி வந்தார். கப்பல் எப்படி கட்டுறதுன்னு கற்றுக் கொடுத்தாருங்க. அவன் கட்டும் போது எல்லாரும் கேட்டாங்க, நோவா கப்பல் கட்டுறியே, இதை யார் ஓட்ட போகிறது? எந்த ரோட்டில் ஓட்ட போகிற? என்ன செய்ய போகிற? அவன் சொல்லியிருப்பான்ல. ஒன்றுமே புரியல. நோவாவுக்கு ஒன்றும் ட்ரெயின் பண்ணல, பயிற்சி கொடுக்கல, கப்பல் எப்படி ஓட்டணும்லாம் சொல்லி கொடுக்கல. எல்லாருமே கேட்டாங்க, இது என்னது? இது என்ன கப்பல் சொல்கிற? இது ஒரு பேழைன்ற, இது எப்படி செயல்படும்? எல்லாரும் கேட்டாங்க. ஆனால் நோவாவுக்கு ஒன்றுமே புரியல. தேவன் சொன்னார், நான் கட்டுறேன். என் குடும்பத்தை அவர் காப்பாற்றுறாரு. இப்போ தேவன் கிருபை கொடுத்துட்டேன்னா என்ன அர்த்தம்? எப்படியாவது உங்களை காப்பாற்றிடுவார், எப்படியாவது உங்கள் வேலையை காப்பாற்றிடுவார், எப்படியாவது உங்கள் பிள்ளைங்களை காப்பாற்றுவார், எப்படியாவது உங்கள் குடும்பத்தை காப்பாற்றிடுவார். அதுதான் கிருபை என்பது. அதுதான் ஏதாவது செய்து உங்களை காப்பாற்றிடுவார். இப்போ நோவாவை பாருங்கள், பூமி ஃபுல்லாக தண்ணி நின்றுச்சு, சிகரங்களை தாண்டி தண்ணி நின்றுச்சு. ஆனால் அந்த குடும்பத்தை காப்பாற்றினாரா இல்லையா? காப்பாற்றினார். காரணம், நோவா மேலே கிருபை இருந்துச்சு. அவ்வளோதான். அவங்க ஒய்ஃப் மேலே கிருபை இருந்துச்சா தெரியல. ஆனால் அந்த நோவா என்ற ஒரே ஒருத்தர் மேலே கிருபை இருந்ததுனால அந்த குடும்பம் முழுவதுமே காப்பாற்றப்பட்டது. சரிங்களாங்க? அதே மாதிரி மரியாளை பார்த்து கேப்ரியல் தேவதூதன் என்னங்க சொல்கிறாங்க? கிருபை பெற்றவளே அப்படின்னு தான் கூப்பிடுறாங்க. அவங்கள பார்த்து மரியாளேன்னு கூப்பிடல, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய் அப்படின்றாங்க. லூக்கா 1:30 உனக்கு கிருபை கிடச்சிடுச்சு மரியாளே அப்படின்றாங்க. எல்லாரும் குழந்தைய பெற்றாங்க, ஆனால் மரியாள் மட்டும்தானே இயேசுவை பெற்றா. மரியாள் மட்டும்தானே தேவனுடைய பையனை பெற்றெடுத்தால் விசேஷித்த நன்மைகள் கிடைக்கும், விசேஷித்த நிம்மதி கிடைக்கும், விசேஷித்த உங்களுக்கு நன்மைகள் எடுத்து வச்சிருப்பார். கிருபை பெற்றவர்கள்னா அவங்களுக்கு விசேஷித்த நன்மைகள் கிடைக்கும். நேரடி பார்வை, தேவனுடைய நேரடி பார்வை உங்கள் மேலே படுது. அதில் விசேஷித்த நன்மை, விசேஷித்த கிருபை எல்லாம் உங்களுக்கு, விசேஷித்த எல்லா நன்மைகளும் உங்ககிட்ட வந்துடும். சரிங்களாங்க?
அதற்காக தான் உங்களுக்கு தேவன் இன்னைக்கு கிருபையை ஊற்றுகிறார். சரிங்களா? அவர்கிட்ட இன்னைக்கு நீங்கள் நிறைய கிருபை பெற்றுக்கொள்வீங்க, இரக்கங்களை பெற்றுக்கொள்வீங்க. அவருடைய நேரடி பார்வையில் நீங்கள் இருக்கீங்க. அவர் உங்களை தான் பார்க்குறார், உங்களுக்கு தான் இரக்கம் செய்வார். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.